அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? அஃப்ரா ஹென்னா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கடன் அடைக்கிறதுக்கு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? சின்னதாவோ பெருசாவோ, எதிர்பார்த்த செலவோ எதிர்பார்க்காத செலவோ, எப்படியோ நம்ம கடன் வாங்குறது அடிக்கடி அப்படின்றது நம்ம வழக்கத்தில் ஒன்று. ஆனால் ஒவ்வொரு வாட்டி நம்ம கடன் வாங்கும் போதும் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கோம் இந்த விஷயம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்மளே பார்த்திங்கன்னா இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே, நம்ம அப்படி பண்ணாமல் இப்போ கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். கடன் வாங்கிட்டு வந்த பின்னாடி நம்ம மனசில் ஒரு தாட் போயிட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடியே நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க முடியல, இப்போ மட்டும் நம்மளால் எப்படி சேர்த்து வச்சு இந்த கடனை அடைக்க முடியும், எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி நம்ம காசை அடைக்கிறது அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். வேறு வழி இல்லைங்க, நம்ம கடன் வாங்கியாச்சு, அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷனும் அமைஞ்சாச்சு, நம்ம வாங்கிட்டும் வந்தாச்சு. இனிமேல் அதை அடைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதை எப்படி அடைக்கிறது? நம்ம எப்போ கடன் வாங்குகிறோம், நம்மளுடைய சம்பளம் நம்மளுடைய வருமானம் பத்தாமல் போகிறதால் தான் நம்ம கடன் வாங்குகிறோம். அப்போது முதல்ல நம்ம வருமானத்தை நம்ம பெருக்கணும். ஒருத்தரோ 2 பேரோ நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய சம்பளத்தை, நம்மளுடைய வருமானத்தை அதிகரிக்க பார்க்கணும் ஃபஸ்ட்டு. 2வது, ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்களோ 2 பேர் சம்பாதிக்கிறாங்களோ, எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு ஒரு வரமுறை இல்லாமல் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த சம்பளம் மொத்தமும் நமக்கு செலவாயிட்டே தான் இருக்கும். ஸோ முதல்ல நமக்குள்ளே ஒரு வரமுறை இருக்கணும், கணக்கு இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், இதை நம்ம இதுக்குள்ளே முடிச்சிடணும், இந்த செலவை நம்ம முற்றிலும் தவிர்க்கணும், இந்த செலவை நம்ம இந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடிக்கணும், இந்த மாதத்தில் நம்ம இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பட்ஜெட் லிஸ்ட்டு நம்ம கையில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணணும், அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும், அதுக்குண்டான காசை நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி இருக்கணும். அப்போ தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு லிஸ்ட்டு போடணும் அப்படின்னும் போது தான் நமக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். அதை எப்படி குறைக்கணும் அப்படின்ற ஐடியாவும் நமக்குள்ளே வரும். 2வது விஷயம் முடிஞ்சிச்சுங்களா? 3வது விஷயம், நம்மளுடைய ஆடம்பரத்தை நம்ம குறைக்கணும். நமக்கே தெரியாமல் சில விஷயங்களில் நம்ம ஆடம்பரமாக இருந்திருப்போம், அது நமக்கே தெரியாது. கொஞ்சம் தான் கிராஸை நம்ம மீறி போயிருப்போம். அதை பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம அடிக்கடி ஊருக்கு போகிற பர்சனாக இருக்கலாம். அம்மா வீட்டுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ, ரிலேஷன்ஸ் வீட்டுக்கோ, கல்யாணத்துக்கோ, இந்த மாதிரி அடிக்கடி நம்ம போவோம். அதை பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும். செகண்ட் பார்த்திங்கன்னா, அடிக்கடி நம்ம ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடுவோம், இல்லை அடிக்கடி ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு சாப்பிடுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கம்மி பண்ணணும். நான் மாதத்தில் ஒரு 3 வாட்டி சாப்பிட்றேன், வாரத்தில் 2 வாட்டி சாப்பிட்றேன் அப்படின்னா மாதத்தில் 1 வாட்டியாக கம்மி பண்ணணும். நெக்ஸ்ட்டு, நான் பார்த்திங்கன்னா டெய்லியும் போயிட்டு காய்கறி, மளிகை சாமான்லாம் வாங்குவேன், டெய்லியும் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னா அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மாதத்துக்கு 1 வாட்டி போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் அடிக்கடி நான் செலவு பண்ணிட்டு வருவேன், அடிக்கடி நான் ஷாப்பிங் போவேன் அப்படின்னா இதுதான் வாங்கணும், இதுதான் வேணும் வீட்டுக்கு அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட்டும் போட்டும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். பட் நம்ம அங்கே போனோன்னா நம்மளுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி 1000 விஷயம் அங்கே இருக்குது. சரி, நமக்கு தான் அவசியம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட குழந்தைங்க வருவாங்க, இல்லை நம்ம அக்காவோ தங்கச்சியோ, இல்லை வேறு யாரோ நம்ம கூட வராங்க அப்படின்னா அவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 50 ரூபாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு ஆகும். ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு 100, 200, 50 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் அது பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அடிக்கடி போகிறேன், டெய்லியும் போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் 50 ரூபாய், 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனை. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். நான் மாதத்துக்கு 1 வாட்டி, இல்லை வாரத்துக்கு 1 வாட்டி அந்த மாதிரி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டை போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை மாதிரிலாம் பண்ணோன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும். அந்த சேமித்த காசை நீங்கள் கடனுக்கு அடைக்க முடியும். இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு சின்ன கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அடைக்க முடியும். பட் நான் ஒரு பெரிய கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் வச்சு மட்டும் நம்மளால் அடைக்க முடியாது.
எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு வச்சு லோன் வாங்கலாம், அதை நகைக்கடன் அந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் இல்லை குழுக்கள்லாம் மூலமாக நம்ம கடன் வாங்குகிறோம்ல, வார பேஸில் மந்த்லி பேஸில் அந்த மாதிரி வாங்கலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா டெய்லியும் ஃபைனான்ஸ் வந்து நம்ம சைக்கிள்லேயே வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கலாம். வாரத்துக்கு ஃபைனான்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்டேயும் வாங்கலாம். ஆனால் வாங்கக்கூடாதது பார்த்திங்கன்னா கந்து வட்டி. அவங்கக்கிட்ட நம்ம வாங்கினோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 வருஷத்தில் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அசல் வட்டி ரெண்டுமே 1 வருஷத்தில் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 1 வருஷத்துக்குள்ளே நம்மளால் அதை கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். இதுவே நம்ம டெய்லியும் ஒரு ஃபைனான்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 20,000 நான் வாங்குகிறேன் அப்படின்னா டெய்லியும் ஒரு 200 அந்த மாதிரி கட்டுற மாதிரி வரும். இதுவே பார்த்திங்கன்னா நான் வாரத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 1000 2000 500 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஆகும். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சின்னதாக ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுத்தே ஒரு 6 மாதத்துக்குள்ளே 1 வருஷத்துக்குள்ளே நம்ம கடனை அடைச்சிடுவோம். அதே மாதிரி தான் மகளிர் குழுவில் வாங்குகிற லோனும் நம்மளுக்கு மாதத்துக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க, 50,000 கொடுப்பாங்க, 25,000 கொடுப்பாங்க, 30,000 கொடுப்பாங்க. அது வந்து வாரத்துக்கு அப்படின்ட்டு ஒரு 1000 சில்லறை 2000 சில்லறை அப்படின்ட்டு அவங்களே வந்து வசூல் பண்ணிட்டு போவாங்க. அவங்களே வரதால நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம கொடுத்துடுவோம். ஓகேங்களா? அது கொஞ்சமாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டாக நம்ம கொடுப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் தானாக அடைஞ்சிடும். ஆனால் இந்த கந்து வட்டியில் நம்ம வாங்குகிற கடன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க, நம்ம தான் போய் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு போய் கொடுக்கலாம், இன்றைக்கி போய் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சமாக கொடுத்து அடைக்கிற மாதிரி கிடையாது, மொத்தமாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு போயிட்டு வட்டி கட்டணும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் கொடுக்குறதால நம்மளுக்கு ஒரு அசால்ட்னஸ் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து தட்டி கழிக்க தான் பார்ப்போம். வட்டிக்காரங்க கிட்ட நம்ம வட்டிக்கு கடன் வாங்குறது ரொம்ப வேணாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். மீறி எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வேணும், அது நான் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு கடைசியில் வட்டிக்காரங்க கிட்ட தான் கிடைக்கிது அப்படின்னா வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். அப்போ நம்ம வாங்கியாச்சு. அது வாங்குறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கூட நம்ம வாங்கிட்ட பின்னாடி வைராக்கியமும் நம்மளுக்கு வந்துடணும். ஏன்னா 1 வருஷத்துக்குள்ளே நான் இந்த காசு மொத்தத்தையும் நான் கொடுத்து அடைச்சிடுவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரணுங்க. அதுக்கான முயற்சிகளையும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எங்கேயாவது இருந்து அந்த மொத்த அமௌண்ட் வருது, அதனால தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம அதை வாங்கின உடனே அப்படியே அடைச்சிடலாம். இல்லை எனக்கு எங்கேருந்தோ அந்த மாதிரிலாம் வரது கிடையாது, நான் தான் கொஞ்சமாக அதை அடைக்கணும் அப்படின்னும் போதும் அதை நம்ம எப்படி அடைக்கிறது அப்படின்றதுக்கும் சில யோசனைகள் நான் சொல்கிறேங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய மால்க்கெலாம் நான் போகலைங்க, ஆனால் வீடியோஸில் பார்த்துருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பாஸ்க்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டரும் கொடுத்துருப்பாங்க, சைடில் பார்த்திங்கன்னா படிக்கட்டுமே இருக்கும், ரெண்டுத்துலேயும் போகலாம். எஸ்கலேட்டரில் நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த அடியெலாம் எடுத்து வைக்க வேண்டதில்லை, அதே அடியில் நின்னா போதும், அதுவே நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே கொண்டு போய் சேர்த்துடும். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட பெத்த அமௌண்ட் இருக்குன்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். பட் என்னால் அந்த அளவுக்கு அமௌண்ட் சேர்த்து வைக்க முடியல அப்படின்னா நம்ம படிக்கட்டில் ஏறி போவோம்ல ஒவ்வொரு படியாக, அதே மாதிரி கொஞ்சமாக ஏறி போகணும். அது எப்படி, ஒரு பெரிய கடனை அடைக்கிறதுக்கு சின்னதாக கடன் வாங்கி நம்ம ஒவ்வொரு தொகையையும் மைனஸ் பண்ணி நம்ம கடைசியில் ரீச் ஆகலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ நீங்கள் ஒரு பெரிய கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சின்ன கடன் வாங்கி நம்ம அடைக்கலாம். என்னங்க நான் ஏற்கனவே ஒரு பெரிய கடன் வாங்கியிருக்கேன், இதில் மறுபடியும் கடன் வாங்கிட்டே இருந்தேன்னா எதை நான் அடைக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். பட் நீங்கள் எந்த கடனும் வாங்காமல் நான் அந்த பெரிய அமௌண்ட்டை நான் மொத்தமாக அடைக்கணும் அப்படின்னா அது முடியாத காரியம். 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். அப்போ என்ன ஆகும், அந்த வட்டி குட்டி போடும், அந்த குட்டி போடும். அப்போ வட்டி குட்டி அசல் அப்படின்ட்டு 2-3 வருஷத்தில் டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி போய்கிட்டே இருக்கும். நம்மளால் அடைக்கிறதுக்கும் ஒரு வழியே பிறக்காது, அமௌண்ட்டும் அதிகமாகிட்டே போகும். அதுக்கு பெட்டர் நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்தில் அடைக்கலாம், 1 வருஷத்தில் அடைக்கலாம் அப்படின்னா ஒரு கடனுக்கு இன்னொரு கடன் குட்டியாக வாங்கி நம்ம அடைக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நம்மளுக்கு ஒரு 2 லட்சம் கடன் அப்படியே இருக்குது, அதை அப்படியே வைங்க. சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20,000 ரூபாய் நம்ம கடன் வாங்குகிறோம், அதை வந்து ஒரு 3 மாதத்தில் அடைக்கிற மாதிரி நம்மளே பார்த்திங்கன்னா அதை நிர்ணயிச்சிக்கணும். அது ஃபைனான்ஸ்காரங்க கிட்ட இருக்கலாம், இல்லைனா குழுவில் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல 20,000 ரூபாய் நம்ம கடன் வாங்குகிறோன்னா 3 மாதத்துக்குள்ளே அதை எப்படி அடைக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம வருமானத்தை பெருக்கி இல்லை நம்ம கஷ்டப்பட்டு ஆடம்பரத்தை குறைச்சும் நம்ம அந்த 3 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாமல் சின்ன சின்னதாக அமௌண்ட் சேர்த்து வச்சும் நம்ம அந்த 20,000 கொடுத்து அடைக்கணும். அந்த 20,000 வாங்கின உடனே நம்ம கையில் வச்சுக்கக்கூடாது. அந்த 20,000 வாங்கின உடனே நம்ம வட்டிக்காரங்க கிட்ட வாங்கினோம்ல அந்த 2 லட்ச ரூபாய் கடன், அதை கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஆனால் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்தா வாங்கிப்பாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் கழிச்சிட்டோன்னா 1,80,000 ரூபாய். அப்போ நம்மளுக்கு அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து அமௌண்ட்டும் குறையும், கூடவே நம்மளுக்கு வட்டியும் குறையும். இப்போ 1,80,000க்கான வட்டி தான் அவங்க போடுவாங்க. இப்போ நம்ம 3 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த 20,000 ரூபாய் கடன் நம்ம அடைச்சிடுவோம். மறுபடியும் 20,000 வாங்கி அதையும் கொண்டு போய் கொடுத்தோன்னா 1,60,000 ஆகும். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு அதுக்குண்டான வட்டி கம்மியாகும். இதே மாதிரி நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 20,000 30,000 அப்படின்ட்டு உங்கள் சக்திக்கு உண்டானது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அந்த அமௌண்ட்டை நீங்கள் லெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் கண்டிப்பாக உங்களால் அந்த அமௌண்ட்டை குறைச்சிட முடியுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி போயும் சில நேரத்தில் நம்ம ரூட்டை கண்டுபிடிச்சும் நம்ம முடிச்சு விட்டுடலாம், ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம். சில நேரத்தில் இந்த மாதிரி சுற்று வழியும் நம்மளுக்கு குறுக்கு வழியும் ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேங்க. ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேரை கடன் வாங்கி கெட்டு போனவங்களும் இருக்காங்க. கடன் வாங்கி அதை வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு லைஃப்பில் முன்னேறினவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு ஒரு பெரிய இடம் வாங்கினாங்க, அந்த இடத்துல வாங்கிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே மறுபடியும் லோன் வாங்கினாங்க. அந்த லோனை வாங்கி வீடு கட்ட பேஸ் போட்டாங்க. மறுபடியும் அந்த காசு காலியான உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 6 மாதம் கழித்து அந்த கடனை அடித்த பின்னாடி மறுபடியும் லோன் வாங்கினாங்க. மறுபடியும் அந்த காசில் கொண்டு போயிட்டு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு 2 மாதம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. மறுபடியும் காசு இல்லாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுபடியும் லோன் வாங்கினாங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டுறது ஸ்டாப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணியே பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அவங்க வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கடன் வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் கடன் வாங்குறத நம்ம வீட்டு செலவுக்கும் சாப்பாட்டு செலவுக்கும் போட்டுட்ருக்காம அந்த கடன் வாங்குறது நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்காக, வீடு கட்டுறதுக்காக, நிலம் வாங்குறதுக்காக, கோல்டு வாங்குறதுக்காக, இப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம போடும்போதும் அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பலன் கொடுக்கும். அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இடத்த கொண்டு போயிட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக பண்ணியே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் முன்னேறலாம், எல்லா விஷயங்களையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். கடன் வாங்குறது தப்பு இல்லை, பட் அது கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். அந்த காசை கரெக்டான விதத்தில் செலவு பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். நம்ம கடன் வாங்கி முன்னேறினவங்களையும் பார்த்துருக்கோம், நம்ம பின்னாடி போனவங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த சிஸ்டர் நினச்ச மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணலாம்.